நமஸ்காரம். குரு வேலா பேசுகிறேன். நல்லது நடக்கட்டும், நல்லதே மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வில். விந்துதித்த போது வந்துதித்த நாதம் அது எவ்விதத்தில் ஆடுமோ அவ்விதத்தில் தான் ஆடும். உன் தாய் தந்தையர்கள் ஒன்று சேரும் பொழுது அங்கு ஏற்படக்கூடிய ஒரு புனித சக்தி அவனை மென்மேலும் வாழ்க்கை பூராம் ஒவ்வொரு நாடகமும் ஒவ்வொரு நிலையிலும் நடக்கிறது. அதைத்தான் என் குரு விந்து உதித்த போது வந்து உதித்த நாதம் அந்த உலகத்தில் எப்படி ஆடுமோ அப்படி ஆடும் என்று சொல்வார். இதற்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு சாட்சியை சொல்கிறேன். ஐந்தாம் இடம் என்பதே பூர்வ புண்ணிய ஸ்தானம். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் 5ஆம் இடம் மட்டும் வர்க்கோத்தம ஆட்சியோ வர்க்கோத்தம உச்சமோ அடைந்திருந்தால் அவன் முதலில் மந்திர சித்தியை அடைகிறான். மந்திரத்தின் வாயிலாக தேவ உபாசங்களை பெறுகிறான். தேவி உபாசகத்தை அருள்கிறான். மற்றும் அதிர்ஷ்டம் அவன் கையில் வந்து தங்கிக் கொள்கிறது. அந்த 5ஆம் இடம் அதிர்ஷ்டமே ஒரு அற்புத அதிர்ஷ்டம். அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுப்பான், அழகான பெண் குழந்தையை பெற்றெடுப்பான். 5ஆம் இடம்தான் புத்திரஸ்தானம். 5ஆம் இடம்தான் பூர்வ புண்ணியஸ்தானம். ஒரு மனிதன் போன பிறவிகள் எல்லாம் புண்ணியம் மட்டுமே செய்திருந்தால் மட்டுமே அவன் 5ஆம் இடம் வலுத்திருக்கும். என் ஜாதகத்தில் கூட 5ஆம் இடத்த அதிபதி லக்னத்திலும் அம்சத்திலும் ராசியிலும் எல்லாம் இடத்திலும் ஆட்சி உச்சம் அடைந்திருக்கிறார். அதெல்லாம் ஒரு அற்புத பிறவி. 5ஆம் இடம் வலுத்தவன் மட்டுமே பிறருடைய மனதில் என்ன இருக்கிறது, பிறருடைய மனதில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் அறியக்கூடிய அற்புத சக்தி பெற்றவனாக, மந்திர சக்தி மந்திர உபாசனை பெற்றவனாக ஆகிறான். இந்த பூர்வ புண்ணிய பலமே தெய்வ பலமும் சேர்ந்து கொண்டு பூர்வ புண்ணிய பலமும் சேர்ந்து கொண்டு 5ஆம் இடம் வலுப்பவர்கள் போல் ஒரு ஆட்சி செய்பவர்கள். அறிவில் 5ஆம் இடம் கல்வி ஸ்தானம் அல்லவா? 5ஆம் இடம் ஆட்சி உச்சம் பெறும்போது அனைத்து விதமான கல்விகளும் அவர்கள் மனதில் ஏறிக்கொள்கிறது. சரியான குருமார்களை தேடி போய் சென்று அவர்களிடம் தீட்சை வாங்கி மந்திர தீட்சை பெற்று அற்புதமான சக்திகளை பெற்று தன் வாழ்க்கையை செவ்வனே நடத்துகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் துன்பம் என்பதே கிடையாது, இன்பம் மட்டுமே நிலைத்திருக்கும். எப்போது அத்தி பூத்தார் போல அவர்கள் வாழ்க்கையில் சிறு சிரமப்படுவார்களே ஒழிய 5ஆம் இடம் வலுத்தவர்கள் எப்பொழுதுமே சந்துஷ்டிகளாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து கொள்வார்கள். அதைவிட அவர்களுக்கு பிறந்த குழந்தையானது 5ஆம் இடம் வலுத்திருப்பதால் அவர்களும் பெரிய நிலை அடைவார்கள். புலிக்கு பிறந்தது பூனையாகாது என்று சொல்வார்கள் அல்லவா? அதை போல் 5ஆம் இடம் வலுத்தவனுக்கு பிறந்த குழந்தை எல்லாமே மிகவும் அற்புதமான குழந்தைகளாக தன் வாழ்க்கை முழுவதும் சந்துஷ்டிகளாக இருப்பான். 5ஆம் இடம் வலுத்திருந்தால் அற்புத சக்தி நிறைந்த மனிதனாக, எல்லோருக்கும் பிடித்தவனாக அவன் வாழ்க்கை முழுவதும் சந்துஷ்டியாக வாழ்கிறான். இதுவே என் குருவின் வாயிலாக நான் கற்றது.